வணக்கம் சகோதர சகோதரிகளே. கிபி 70ஆம் ஆண்டில் இந்தியாவிற்கு வேதம் போதிக்க வந்த இயேசு கிறிஸ்துவின் 12 சீடர்களில் ஒருவரான புனித தோமையாரின் காலடியும், 15ஆம் நூற்றாண்டில் இந்தியாவிற்கு வேதம் போதிக்க வந்த புனித சவேரியாருடைய காலடியும், 16ஆம் நூற்றாண்டில் புனித அருளானந்தரின் காலடியும், 17ஆம் நூற்றாண்டில் மறைசாட்சி தேவசகாயம் பிள்ளையை ஆரல்வாய்மொழி காற்றாடிமலை பகுதியில் கொலை செய்வதற்காக இந்த வழியாக இழுத்துச் சென்ற பொழுது நடக்கவே திராணியற்று இரத்தம் சொரிந்த அவருடைய காலடியும் பதிந்த புண்ணிய பூமியான திருவிதாங்கோட்டில் நாம் நிற்கிறோம். தோமையார் காலத்திலிருந்து பின்பற்றப்பட்டு வரும் கிறிஸ்தவ நெறியின் நிறைவாக இங்கு கட்டப்பட்டிருக்கும் 2 தேவாலயங்களான விண்ணேகும் ஆண்டவர் ஆலயம் மற்றும் பெரியநாயகி அன்னை திருத்தலத்தை இந்த வீடியோவின் வழியாக நேரடியாக கண்டு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளையும் நம் தேவ அன்னையின் ஆசீர்வாதத்தையும் பெறப்போகிறோம். இயற்கை எழில் கொஞ்சும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அழகிய மண்டபத்திலிருந்து திங்கள் நகர் செல்லும் சாலையில் தக்கலையிலிருந்து 3 கிலோமீட்டர் தூரத்திலும், நாகர்கோவில் பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் 18 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த தேவாலயம் அமைந்துள்ளது. தமிழக, கேரள இஸ்லாமிய கட்டடக்கலையை ஒருங்கிணைத்து கட்டப்பட்டுள்ள இந்த பெரிய ஆலயத்திற்குள் முதலில் நாம் சென்று நம் ஆண்டவரை ஈன்றெடுத்த இறைவனின் பெட்டகமான பெரிய நாயகியை சந்திப்போம். இந்த ஆலய முன்மண்டபத்தில் செய்யப்பட்டுள்ள மர வேலைப்பாடுகள் இந்த ஆலயத்தின் அழகை மேலும் மெருகூட்டுகின்றது. இத்திருத்தல நாயகி பெரிய நாயகியின் திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாத இறுதியில் 3 நாட்கள் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. விண்ணகம் சென்ற நம் ஆண்டவருக்கான திருவிழா இந்த திருத்தலத்தில் ஒவ்வொரு ஆண்டும் மே மாதம் 10 நாட்கள் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இந்த ஆலயத்தின் கூகுள் மேப் லொகேஷன் இந்த வீடியோவின் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைத்திருக்கிறேன். இந்த திருத்தலத்திற்கு சொந்த வாகனத்தில் வர விரும்புபவர்கள் அதை பயன்படுத்தி எளிதாக வந்தடையலாம். இந்த திருத்தலத்திற்கு வருவதற்கு கன்னியாகுமரி மாவட்டத்தின் பல ஊர்களில் இருந்து பேருந்து வசதிகள் உள்ளன. இந்த திருத்தலத்திற்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் தமிழ்நாடு, கேரளா உள்ளிட்ட பல பகுதிகளிலிருந்து பல மக்கள் வந்து இறையாசிரை பெற்று செல்கிறார்கள். தற்பொழுது நாம் ஆலயத்தின் பால்கனி பகுதியை அடைந்து விட்டோம். இங்கிருந்தும் நாம் மிகச் சிறப்பான முறையில் ஆலய வழிபாடுகளில் பங்கேற்கலாம். நாம் பெரிய நாயகி அன்னை திருத்தலத்தை பார்த்து முடித்து விட்டோம். இனி இந்த ஆலயத்தின் வலது பக்கமாக சென்று அங்கு அமைந்துள்ள 1000 ஆண்டுகள் பழமையான விண்ணேகும் ஆண்டவர் ஆலயத்தையும் திருத்தல திருமறை பொருட்கள் விற்பனையகத்தையும் பார்க்கலாம். 1000 ஆண்டுகளுக்கு முன் திருவிதாங்கோட்டை ஆண்ட வேம்பநாட்டு மன்னர்களால் கட்டப்பட்ட அரண்மனை விண்ணகம் சென்ற நம் ஆண்டவருக்கு நேர்ந்தளிக்கப்பட்டு வழிபாட்டு தலமாக செயல்பட்டு வருகிறது. 1000 ஆண்டு பழமையான விண்ணேகும் ஆண்டவரின் அரண்மனை ஆலயத்திற்குள் சென்று அவரை வழிபட போகிறோம். இந்த ஆலயத்தின் பக்கவாட்டு பகுதியில் ஒரு குருவானவரின் கல்லறை உள்ளது.
அந்த கல்லறையில் இருக்கும் கல்வெட்டில் பலர் எண்ணெயை ஊற்றி அதை புனித எண்ணெயாக பயன்படுத்துகிறார்கள். அந்த கல்வெட்டில் ஸ்பெயின் நாட்டின் மேட்ரிக் பட்டணத்தில் 1818ஆம் ஆண்டு தந்தை அதிரியான் பிறந்தார் என்றும் 1848 குருப்பட்டம் பெற்றார் என்றும் 1860 திக்கணங்கோட்டில் இறந்து திருவிதாங்கோட்டிற்கு கொண்டு வந்து அடக்கம் செய்யப்பட்டார் என்றும் எழுதப்பட்டுள்ளது. இந்த ஆலயத்திற்குள் சென்று வீடியோ எடுக்கும்போது எனக்கு மிகவும் குற்ற உணர்ச்சியாக இருந்தது. இந்த ஆலயத்தில் தனிமையாக இருந்து ஜெபித்தவர்கள் நம் ஆண்டவர் இயேசுவை நோக்கி பராக்குகளுக்கு இடம் கொடுக்காமல் மிக பக்தியுடன் தியானித்து ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். நாம் இந்த ஆலயத்திற்குள் செல்லும் பொழுது நமக்கும் அவர்களைப் போல உருக்கத்தோடு ஜெபிக்க வேண்டும் என்ற எண்ணம் வருகிறது. நாம் விண்ணேகும் ஆண்டவரின் ஆலயத்திற்குள் சென்று நம் இதய பாரங்களை அவருடைய காலடியில் இறக்கி வைப்போம். இந்த ஆலயத்தை குறித்தும் இந்த ஆலய வழிபாடுகளை குறித்தும் உங்களுக்கு ஏதாவது தகவல்கள் தேவைப்பட்டால் இந்த திருமறை பொருட்கள் விற்பனை நிலைய எண்களில் ஏதாவது ஒன்றை தொடர்பு கொண்டு உங்களுக்கு வேண்டிய தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம். இந்த திருத்தல திருவழிபாட்டு நேரங்களை நாம் தெரிந்து கொண்டு இந்த வீடியோவை நிறைவு செய்யலாம். இந்த ஆலய பயணம் உங்களுடைய ஆன்மீக வாழ்விற்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்டில் பதிவிடுங்க. இதே போன்ற பல திருத்தல வீடியோக்கள் இந்த சேனலில் பதிவிடப்பட்டுள்ளது. நேரம் கிடைக்கும் பொழுது அனைத்தையும் பாருங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு உற்சாகமூட்டுங்கள். நன்றி, வணக்கம்.